வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஒன்லி ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. 22/7/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 477க்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தோம்னா 21/7/2025 337 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம சேனலோட கெஸ்ஸிங்ஸ் வந்து எதுவுமே பாஸ் ஆகலை. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து எதுவுமே வந்து பாஸ் ஆகலை அப்படிங்கிறத உண்மை. ஓகே நண்பர்களே, லாஸ்ட் 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 440 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 337 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஏபியில் வந்து டபுள்ஸே இறங்குறதுனால நமக்கு வந்து 2 நாளாக வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எதுவுமே வந்து ஒரு வின்னிங் அப்படின்னு சொல்லி கிடைக்கல. நேற்றும் கூட பார்த்தோம்னா நம்ம 3 டிஜிட் வந்து 840 கொடுத்துருந்தோம். அதுலேயும் கூட ஒரு பிசி வந்து உட்காந்துருந்தது. ஜஸ்ட் மிஸ்ஸாக நேற்று மிஸ் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 337 ரிசல்ட் நம்ம டோட்டலாகவே வந்து வாஷ் அவுட் தான் இருந்தது. ஓகே நம்பரில் 22/7/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 477க்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போலில் 2 மற்றும் 6 அப்படின்னு சொல்லி 2 நம்பரும், பி போலில் 6 மற்றும் 2, சி போலில் 2 மற்றும் 6 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுரு நம்பளே. உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு உண்டான ஆல் போர்டு கெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல் போர்டில் 2 மற்றும் 6 தான். நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொண்டு வருவோமோ அதே தான் வந்து ஆல் போர்ட்லேயும் கொண்டு வந்திருக்கோம். அப்படி இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் 2 மற்றும் 6. சிங்கிள் ஷாட்டில் பார்த்தோம்னா நான் 2ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன் 100%. எனக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கனால 2ஆம் நம்பர் வந்து நான் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு 6 ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 6ஆம் நம்பர் எடுத்துங்க. நான் 2 வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன், 6 சப்போர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 6 ஸ்ட்ராங்காக இருந்தால் 6 ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 2 வந்து சப்போர்ட்டு கொண்டு வாங்க. இன்னொன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், 6 இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் சி போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 6ஆம் நம்பர் இறங்குச்சுன்னா போர்டில் வந்து பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். 2, 2, 6 அப்படின்ற இந்த 3 நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் 2ஆம் நம்பரும், சி போர்டில் 6ஆம் நம்பர் வர மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அப்படி தான் வந்து 3 டிஜிட் கெஸிங்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர் 20, 25, 24, 21, 02, 52, 42, 12, 60, 65, 64, 61, 06, 56, 46, 16 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுற நம்பர்கள். மேட்ச் ஆகிறதுல கண்டிப்பாக விட்டுருங்க. இன்றைக்கி பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா நம்ம வந்து மொத்தம் ஒரு 8 செட்டு கொண்டு வந்திருக்கோம். அந்த 8 செட்டு என்னென்னு பார்த்தோம்னா 20, 25, 60, 65, 02, 52, 06, 56 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட்டு இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுருங்க நம்பர்களே. இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 6 பாக்ஸ் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 6 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 204, 254, 026, 604, 654, 526 அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாக்ஸ் வந்து இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் இதை மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி பார்த்து என்ன மேட்ச் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட கெஸிங்ஸ் எது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.